நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளும் நமக்கான உறவுகள் இல்லை இப்படிங்கிற உண்மையை நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகுது. சரிங்களா? நம்ம ஒருத்தரை ரொம்ப அதிகமாக நம்பி இருப்போம். அவங்களுக்காக நிறைய விஷயங்களை செய்திருப்போம். நம்மளுடைய நேரத்தையும் நம்முடைய உழைப்பையும் நம்மளுடைய பாசத்தையும் அன்பையும் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் அதையெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த உறவு நமக்கு கொஞ்சம் கூட ஒரு வருத்தமோ எதுவுமே இல்லாமல் நமக்கு துரோகம் செய்கிறாங்க. ஏன் இப்படி நடக்குது? நம்ம நல்லவனாக தானே இருக்கோம். ஏன் நம்ம நல்லவனாக இருந்து நல்லது செய்த அப்புறமும் கூட நமக்கு இவ்வளோ துரோகங்களை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நல்லவங்களாக இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை. நம்மளை சுற்றி இருக்கிற எந்த உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்களோ அக்கம் பக்கத்தினரோ சொந்தக்காரங்களோ கூட பிறந்தவங்களோ யாராக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க. நம்மளும் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கோம், பாசமாக இருக்கிறோம். நமக்கு நாளைக்கு ஒன்றுன்னா அவங்க நமக்கு நிற்பாங்க, எடுப்பாங்க. அப்படிங்கிற லெவலில் நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையான அன்பையும் நம்பிக்கையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் எல்லாருமே அதே அளவு நம்பிக்கையையும் அன்பையும் நமக்கு திருப்பி தர மாட்டாங்க. சிலர் நம்மளுடைய அன்பையும் பாசத்தையும் எப்படி எடுத்துப்பாங்கன்னாக்கா, முட்டாள்தனமாக தான் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவங்க நம்ம கொடுக்குற அன்பையும் பாசத்தையும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக நம்மளை வச்சே நம்மக்கிட்ட இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கணக்கு போடுவாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நம்மக்கிட்ட நல்ல க்ளோஸ்டாக இருப்பாங்க, நம்மளை பற்றி ரொம்ப தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது அவங்க நம்மளை பற்றி வாட்ச் பண்ணுறாங்க, நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம சந்தேகப்படவும் மாட்டோம். நமக்கு அவங்க ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொன்னாலும் கூட அதை அதிகமாக கேள்வி கேட்க மாட்டோம். அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பினாலையும் பாசத்தினாலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதிகமாக கேள்வி கேட்க மாட்டோம். சேம் டைம் நம்ம அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அது உண்மைன்னு அவங்களுக்கு 100% தெரிஞ்சாலும் கூட அவங்க நமக்கு தெரியாமல் அதை பலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு ஆராய்ஞ்சு அதை பற்றி துருவி எல்லா விஷயங்களையும் எடுப்பாங்க. ஏன்னு கேட்டால், நம்ம முழுமையான நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்காக வேண்டிய. அது மட்டும் இல்லை, இதை தாண்டி நம்ம சொல்கிறத தாண்டி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க துருவி தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் அவங்க ஏன் செய்கிறாங்கன்னாக்கா, நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டும் வேணும், சேம் டைம் நம்ம முன்னேறவும் கூடாது. நம்ம எப்போ ஒரு அடிமையாகவே இருக்கிறோமோ அது வரைக்கும் தான் அவங்க என்ன பண்ண முடியும், நம்மக்கிட்ட இருந்து பெனிஃபிட்டை எடுத்துக்க முடியும். நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டானாக்கா அவங்க கீழே இறங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருக்கும். பொதுவாகவே ஒரு மனுஷன் முன்னேறதை யாரும் விரும்ப மாட்டாங்க, அப்படி தானே? ஆனால் இவங்க டைரெக்டாக நம்மளை எதிர்க்க மாட்டாங்க. நம்ம கூடயே இருந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நல்லா வாட்ச் பண்ணி அதை நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க. நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால அவங்க நம்மளை கவனிக்கிறாங்க, நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, நம்மளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்கக்கிட்ட அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்போம். அவங்கள பற்றியான எந்த விஷயத்தையும் நம்ம கண்டுக்கிட மாட்டோம். சம்டைம் நம்ம நேரடியாகவே சில விஷயங்கள் அவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பினாலையும் அந்த அன்பு விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கவும் மாட்டோம். அது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணுங்கிற முழுமையான ஆராய்ச்சிலையும் நம்ம ஈடுபட மாட்டோம். ஏன்னா நமக்கு அதிகமான வேலைகள் இருக்குது, கவலைகள் இருக்குது. நம்ம முன்னேறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலையே நம்ம ஓடிட்டுருப்போம். ஆனால் நம்ம நினச்சிருப்போம், நம்ம எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கோம், பாசமாக இருக்கோம், எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும்.